நீரம் வந்தால் என் நெஞ்சில் வாரம் வந்தால் சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் மகனாகும் வரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பெருசாக ஒன்றும் யாருக்கும் சொல்லி செய்யலை. சிம்பிளாக எங்கள் மாமியார் வீட்டு சைடு இருக்கிறவங்க மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக தான் செஞ்சோம். நிறைய பேர் வந்து கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டாங்க. ஏன் பிறந்த நாளைக்கு கூப்பிடலன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து நல்லா பெருசாக கிராண்டாக செஞ்சோம். அப்போ கொஞ்சம் காசு இருந்ததுனால வச்சு செஞ்சோம். சின்ன பொண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட பற்றி பட்ஜெட் இல்லை. அதனால் நாங்கள் வந்து சிம்பிளாக வீட்டிலே கேக் வெட்டி சும்மா டெக்கரேஷன் பண்ணி கேக் வெட்டி செலப்ரேஷன் பண்ணோம். யாருக்குமே சொல்லலை. நாங்கள் சொல்லாமல் எங்கள் மாமியார் வீட்டு சைடு இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சமாக கூப்பிட்டு நாங்கள் வந்து செலப்ரேஷன் பண்ணோம். இதனால் வந்து நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க, சொல்லவே இல்லை பிறந்த நாள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, காது குத்தல் வைப்போம். 2 பேருக்கும் சேர்ந்து காது குத்தல் வைக்கையில் பெருசாக நல்லா செலப்ரேஷன் பண்ணலாம். பத்திரிக்கைலாம் அடித்து மண்டபம்லாம் வச்சு கொஞ்சம் கடைலாம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் சரி செஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் சொல்லி அப்படின்றதுனால தான் நாங்கள் சொல்லாமல் செஞ்சோம். இப்போ இவளுக்கும் கிராண்டாக பண்ணோம். கண்டிப்பாக காசு இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணியிருப்போம். இவளுக்கும் அவளுக்கு பண்ண மாதிரியே இவளுக்கும் மாடியில் வச்சு பண்ணியிருப்போம். காசு இல்லாத காரணத்தினால தான் வந்து வீட்டிலே சரி சிம்பிளாக கொண்டாடிட்டு சிக்கன் ரைஸ் ஒரு 15 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்துட்டோம். எங்கள் அம்மா வீட்டு சைடு வந்து என் தம்பி 2 பேர் மாலை போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரைஸ் கவுச்சி சாப்பிடக்கூடாது இல்லை, அதனால் அவங்களுக்கு மட்டும் டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். சஷ்டிக்கு பிறந்த நாள் கொண்டாடினியாம்மா? கேக் வெட்டினியாம்மா? பட்டு இந்த வீடியோ வந்து அதுதான் சொல்லாதனால எல்லாருக்கும் ரொம்ப சாரி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் அப்போ கண்டிப்பாக வந்து பத்திரிக்கை அடித்து எல்லாருக்குமே சொல்லி நல்லா கிராண்டாக வைப்போம். ஏன்னா என்னுடைய மேரேஜும் பெருசாக செய்யலை, சீமந்தமும் பெருசாக செய்யலை. அதனால தான் பெரிய பொண்ணு பர்த்டேவே நாங்கள் பெருசாக கொஞ்சம் செஞ்சோம். அப்போ வந்து லாக்டவுன் இருந்ததுனால மண்டபத்துலேயே வைக்க முடியல. எல்லாருக்கும் இப்போ சொல்லி நிறைய பேருக்கு வரவும் முடியல, சொல்லியும் வர முடியாதனால சுச்சுவேஷன். அதனால் வந்து காது குத்தல் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் கடைலாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக பெருசாக பத்திரிக்கை அடித்து தான் வைப்போம். வைக்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணி செய்கிறேன். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வந்து கொண்டாடியிருக்கோம் பிறந்த நாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். சஷ்டிங்க பாரு. ஹாய் பட்டுங்க பாரு, இங்க பாரு. நான் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம். டெக்கரேஷன் பண்ணுறதுக்காண்டி என் தம்பி தான் வர சொல்லியிருந்தேன். அவன் தான் வந்து பலூன்லாம் ஊதி கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு போனான். மீஷோவில் தான் இந்த டெக்கரேஷன் இது ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். தொடங்கினால் கூசும் இடங்களா, நகங்களே கீரும் படங்களா, தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது, காதல் தீவிரவாதி ஆயுதமானதே. என்னை திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல்
உலகம் கவிதை உலகாய். இப்படிலாம் நீ இப்படி இப்படி எடுத்தனா வீடியோ அதே ஷேப் தான், ஒரே ஷேப்ல தான் இருக்கும். கொஞ்சம் கலரா இருக்கும் பாக்குறதுக்கு. இதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு இப்படியே வந்துட்டோம்னா வீட்டு கூட போகல. நான் மலையனூர் கூட இன்னும் போகல, வீட்டு கூட போகல. அப்படி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு ஆயா நீ வெட்ட கூடாது, பாப்பா தான் வெட்டணும். கத்துப்பட்டி உள்ள இல்லமா என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீளுமே, விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே, எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே, உனை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா ரோஜா. ராசாவே உன்னை விட மாட்டேனே, என்ன ஆனாலும் வெட்கம் விட மாட்டேனே, போயாமலே மழை தூறலா போகாதையா மண் வாசனை, கூடாமலே மழை வாடலா நீங்காதையா உன் யோசனை, நான் வேர் வேறா அந்த அவுட்ரு வெடித்தோடனே அழுக ஆரம்பிச்சிட்டா சஷ்டி. ரொம்ப அழுகையே நிறுத்தலை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அழுகை நிறுத்தவே. தீபாவளிக்கு எங்கள் பட்டாசு வெடித்ததுக்கே அழுக ஆரம்பிச்சிட்டா அவள் அந்த சவுண்டு கேட்டு. அப்புறம் கேக்கெல்லாம் வெட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சரு பாதுஷா சாக்லேட் கேக்கு வச்சு பிளேட்டில் வச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ரைஸ் தான் போட்டோம். என்ன சாப்பாடு என்ன போடுறது அப்படின்னே கன்ஃபியூஷன்லேயே இருந்து கடைசியில் வந்து ஹோட்டல்லே வர சொல்லி வர வச்சு நைட்டுக்கு சிக்கன் ரைஸ் கொடுத்தோம்.
எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சாலும் மறக்காமல் லைக்